பிஆர்ல மட்டுமே ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கன்ஃபார்மா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஒரு 80% 90% உள்ள கொடுத்தாதான் பின்னாடி வெளியே பிஆர் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் வந்து மேபி கொஞ்சம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பிஆர் அது வந்து மெயினான ஒரு விஷயம் கிடையாது. பட் ஆனால் அவங்களுடைய ப்ரொஃபைலுக்காக அவங்க பண்ணிக்கூட விஷயமா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூமிங்கா இருக்கும். இந்த ஒரு 3 monthsக்கு வந்து கொஞ்சம் தெரிய வரும். அவங்க பண்ணக்கூடிய ஒரு கியூட்டான மூமெண்ட்டோ இல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டோ நல்ல ஒரு பிசிக்கல் டாஸ்க் விளையாடி இருப்பாங்க. அதெல்லாம் கட் பண்ணி அவங்களுடைய ப்ரொஃபைல்லையோ இதுலயோ போட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். பட் பே பண்ணி முழுக்க வந்து அடுத்தவங்களை நெகட்டிவா காமிச்சு நம்மள பாசிட்டிவா காட்டிக்கிறது இந்த மாதிரி பிஆர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அது கொஞ்சம் டர்ட்டியா இருக்குதுன்ற மாதிரி இருக்கு. நெகட்டிவ் பிஆர் இருக்கு. நெகட்டிவ் பிஆர் இருக்கு. இப்ப எனக்கு அகைன்ஸ்டா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு தான் ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை நான் கிரியேட் பண்ணி விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் பாசிட்டிவ் ஆயிருவேன். அப்படிங்கிற போது வெளியே இருக்கிற பிஆர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது, நெகட்டிவான விஷயங்களை போறதுன்ற மாதிரி பண்றாங்க. சோ அது வந்து நெகட்டிவ் பிஆர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது கொஞ்சம் டர்ட்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்கவுங்க கண்டஸ்டன்ஸுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்கன்ற போது அது பாசிட்டிவா இருக்கு. அடுத்தவங்களை அடிச்சு உங்களை பெருசா காட்டுறது கொஞ்சம் டர்ட்டியா இருக்குன்னு தோணுது.